السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. وقال النبي صلى الله عليه وسلم: إنكم أئمة يقتدى بكم، كذا قال أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, மஹ்தூமிய அரபிக் கல்லூரியினுடைய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் பெருந்தகைகளே, இதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்கும் பாராட்டுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, இங்கே சங்கமித்திருக்கின்ற சங்கமிகு உலமா பெருமக்களே, பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தனிப்பெரும் கருணையினால் பட்டமளிப்பு நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக சுருக்கமான நேரம், எனவே சில வார்த்தைகளை மட்டும் இங்கே கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மார்க்க கல்வியையும் அந்த கல்வியை கற்கக்கூடியவர்களையும் பல வசனங்களிலே பல்வேறு ஹதீசுகளின் வழியே அல்லாஹ் பாராட்டி இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை விட மிகப்பெரிய நியாமத்தாக வேறு எதையும் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லவில்லை. அர் ரஹ்மான் என்று ஒரு சூரா இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். குர்ஆனிலேயே மிக அழகான சொல் நயத்திலையும் இலக்கண இலக்கிய நயத்திலையும் கருத்து செறிவிலையும் அற்புதமான ஒரு சூரா சீனத்துல் குர்ஆன் என்ற பெயர் பெற்ற அழகான ஒரு சூரா அர் ரஹ்மான். இதில் எல்லா நியாமத்துகளையும் ரெண்டு ரெண்டாக ஜோடி ஜோடியாக சொல்லி சொல்லி நீங்கள் இதில் எதை பொய்ப்படுத்த முடியும் என்ற கேள்வி கணைகளை தொடுத்து வருகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. ஆக உச்சகட்டத்தில் இருக்கின்ற உயர்தரமான நிஅமத்து என்று சொல்லப்பட வேண்டியது நபிமார்கள், வலிமார்கள், நாதாக்களுடைய படைப்புத்தான். ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், மனிதனை படைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. இதுதான் மிகப்பெரிய நிஅமத் என்று நினைக்கின்றோம். இல்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதற்கு முன்னாலே ஒரு நிஅமத்தை அதனுடைய நெற்றி பகுதியிலே வைத்திருக்கிறான். இந்த சூராவுடைய தலைப்பகுதியிலே வைத்திருக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். எல்லா நியாமத்துகளிலேயும் சிறந்த நியாமத்து குர்ஆனை போதிப்பது. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. இதை விட சிறந்த நியாமத்து இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்பதை அல்லாஹ் இந்த சூரத்தின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். ஏன் நபிமார்கள் வலிமார்களுடைய படைப்பை விடவா இது என்று கேட்டான். ஆம், குர்ஆனை படிப்பது என்பது மனிதனை மனிதனாக வாழச் செய்யக்கூடிய ஒன்று. மனிதனுக்கு மனிதத்தை, மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் மனிதனை படைப்பது என்பதை விட அந்த மனிதனை மனிதனாக உருவாக்குகின்ற குர்ஆன் உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. உலகத்திலேயே அதற்கு நிகரான வேறு எதுவுமே இல்லை. ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதை போல, லவ் கான ஃபில் இம்கானி வஜூது ஷைஇன் அஃதல மினல் இல்மி
லகான இல்ஹாரு ஃபத்லிஹி பிதாலிக ஷையிலா பில் இல்மி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி மலக்குகளை சஜ்தா செய்ய சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எதை அடிப்படையாக வைத்து சஜ்தா செய்ய வைத்தார்? எதை அடிப்படையாக வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தினான்? கல்வியை வைத்துத்தான். கல்வி அல்லாத வேறொன்று இந்த உலகத்திலே சிறப்புக்குரியதாக இருந்திருக்குமையானால் அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சிறப்பித்திருப்பான். ஆனால் இந்த உலகத்தில் அதற்கு நிகராக அதை விட உயர்ந்ததாக வேறு எதுவுமே இல்லை என்று இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். மனிதனை மனிதனாக மாற்றக்கூடியது குர்ஆன். மிருக வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த மனிதர்களை எல்லாம் உண்மையான புனிதர்களாக மாற்றியது வரலாற்று உண்மை. குர்ஆனுடைய மிகப்பெரிய புரட்சி. எப்படியெல்லாமோ இருந்தவர்களை மனித புனிதர்களாக வழிகாட்டுகின்ற ஒளிவிளக்குகளாக உலகத்தினுடைய கலங்கரை விளக்குகளாக இவர்களை மாற்றியது இந்த குர்ஆன் தான் என்பதை நாம் வரலாற்றின் நெடுகிலையும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த குர்ஆன் உடைய இல்மை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை, ஒரு சிலருக்கு மட்டும் தருகிறான். அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அல்லமல் குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால் நம்ம மாதிரி வாங்க ஓதி கொடுக்கிற வாங்க உட்காருங்க என்ற இந்த உருவத்திலே அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறானா? அல்லாஹ்வாக வந்து கற்றுக் கொடுப்பானா? இன்ன அலைனா பயானஹு, குர்ஆனை விளக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்று சொல்லுகிறானே, அதை அவனே வந்து விளக்கி கொடுப்பானா? இது பையினல் இன்னாஸி மா நுஸில இலைஹி. நபிமார்களை அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அவர்கள் தங்களுடைய வாழ்வாலும் வாக்காலும் அந்த குர்ஆனை விளக்கி தந்தார்கள். இஸ்லாத்தினுடைய விழுமிய கருத்துக்களை, குர்ஆனுடைய கருத்துக்களை, தத்துவங்களை விளக்கி தந்தவர்கள் நபிமார்கள். நபிமார்களுக்கு பின்னாலே சஹாபாக்கள், அதற்கு பின்னாலே தொடர்ந்து வந்த உலமாக்கள், ஃபுகஹாக்கள் அந்த குர்ஆனை விளக்கி தந்தார்கள். மதரசாக்கள் அந்த சேவையை தான் செய்து கொண்டிருக்கின்றன. மதரசாக்கள் செய்கின்ற ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அந்த சேவை குர்ஆனை போதிக்கிறது, அவ்வளவுதான். குர்ஆனை விளங்க வேண்டுமானால் ஹதீஸை விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இல்லையானால் குர்ஆனுடைய விளக்கம் முற்று பெறாது. இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஃபிக்ஹினுடைய சட்டங்கள், குர்ஆனுடைய விளக்கங்கள், இவைகளை எல்லாம் படிப்பதற்கு அரபி இலக்கணங்கள், இலக்கியங்கள், அரபியிலே இருக்கின்ற பல கலைகள், அணி இலக்கணம், மொழி இலக்கணம், அருங்கலை, சித்தாந்த கலை, இவைகள் எல்லாமே இதிலே சேர்ந்தவைகள். குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கலைகள் போதிக்கப்படுகின்ற கூடம்தான் இந்த மதரசாக்கள். குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றன. அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அல்லாஹ் செய்தானே அந்த வேலையை இந்த மதரசாக்கள் செய்கின்றன. உலமாக்கள் மட்டுமல்ல, இதிலே பங்கு பெறுகின்றவர்கள், இதிலே ஒரு டீம் ஒர்க்காக நாம் செய்கின்றோம். தாய் தந்தையர்கள், இன்றைக்கு சனது வாங்க இருக்கின்ற ஆலிம்கள் இந்த இளம் உலமாக்களை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். முதல் காரணம், முழு காரணமாக இல்லையானால் முதல் காரணம் அவர்களை கையெடுத்தார்கள். உலமாக்கள், உஸ்தாதுமார்கள் அவர்களை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நிர்வாகிகள் இருந்தார்கள். பொருளாதார உதவிகள், ஆலோசனைகள் வழங்குகின்றவர்கள், இதன் மீது அன்பு செலுத்துகின்றவர்கள், ஆதரவு தருகின்றவர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு டீம் ஒர்க்காக இன்றைக்கு நாம் சனது பெறுகின்ற ஆலிம்களை பார்க்கின்றோம். ஒரு பொருள் அதனுடைய உருவாக்கத்திற்கு பின்னாலே பலதும் இருக்கும். ஒரு நெல்மணி, ஒரு வித்தை விதைக்கின்றோம். அந்த வித்துக்குள்ளே நம்முடைய சாப்பாடு இருக்கிறது. அந்த வித்துக்குள்ளே தானியங்கள் இருக்கின்றன, பழங்கள் இருக்கின்றன, கண்களுக்கு தெரியாது. ஒரு இந்திரிய துளி,
அதற்குள்ளே மனிதன் இருக்கிறான், ஒரு பெரும் சந்ததி இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, கண்களுக்கு தெரியாது. சுரங்கம், அதன் உள்ளே கனிப்பொருள்கள், விலை உயர்ந்த பொருள்கள் அதில் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன, கண்களுக்கு தெரியாது. அதே போன்றுதான் இந்த சேவைகள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. வித்தை விதைக்கின்ற ஒரு விவசாயி அவன் ஒரு வேலை செய்கின்றான், அதை அறுவடை செய்கின்றவன் ஒரு வேலையை செய்கின்றான், அதற்கு ஒரு கூட்டம் தேவை. நெல்மணிகளை எடுத்து சேகரிக்கின்றவருக்கு அதற்கு ஒரு கூட்டம் தேவை. நெல்லை அரிசியாக ஆக்குகின்ற ஒரு கூட்டம் தேவை. அந்த அரிசியை மொத்த வியாபாரமாக ஹோல்சேல் வியாபாரம் செய்கின்ற ஒரு கூட்டம் தேவை. அவரிடத்திலிருந்து வாங்கி விநியோகிக்கின்ற ஒரு சில்லறை வியாபாரி தேவை. இந்த சில்லறை வியாபாரி இடத்திலிருந்து வாங்கி அதை உணவாக சமைக்கின்ற ஒரு சமையல்காரன் தேவை. அதை நமக்கு பரிமாறி தருகின்ற ஒருவன் தேவை. நமக்கு முன்னாலே ஒரு பிளேட் சாப்பாடு வருகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே ஒரு டீம் ஒர்க் இருக்கிறது. அது போன்றுதான் உலமாக்கள் உருவாக்கப்படுகின்றார் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே அல்லாஹ்வுக்காக வேண்டி சேவை செய்கின்ற ஒரு டீம் இங்கே செயல்படுகிறது. இந்த மதரசாவில் இந்த உலமாக்கள், இளம் உலமாக்கள் பட்டம் பெறுவதற்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. இதற்கு முன்னாலே வாழ்ந்த முன்னோர்கள் அரபி ஹசரத்தாக இருந்தாலும், அவர்களுடைய ஷேகாக இருந்தாலும், அவர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் எல்லோருமே இதில் பங்கு வருகின்றார்கள். இந்த கூலியிலே அவர்களுக்கும் பங்கு உண்டு. அரபி ஹசரத் என்று சொல்லுகின்ற போது அவர்களை மறக்க முடிவதில்லை. என்னுடைய உஸ்தான் கொடுவாயூரை சேர்ந்த ஒரு அப்துல் ஷக்கூர் மாக்கவி ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மகான் விலாயத்தினுடைய சிபத்தை பெற்றவர்கள். அவர்கள் பல ஆண்டு காலங்கள் இங்கே சேவை செய்திருக்கிறார்கள். பல ஆண்டு காலங்கள் இங்கே அரபி ஹசரத்திடத்திலே பயின்றிருக்கிறார்கள். பாடத்திலே அரபி ஹசரத் அவர்களை சொல்லாத எந்த நாடும் இல்லை என்று சொல்லலாம். அவர்கள் சொல்லி சொல்லி அவருடைய கண்ணியம் என்னுடைய கல்வியிலே பதிந்தது. ஒரு வகையிலே நான் பெருமைப்படுகின்றேன். பாக்கியாத்துக்கும் இந்த மஹ்தூமியாவுக்கும் ஒரு பெரும் தொடர்பு, நீண்ட கால பாரம்பரிய தொடர்பு அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே உண்மையிலேயே பெருமைப்படுகின்றோம். ஹசரத் அவர்கள், அப்துல் ஷக்கூர் ஹசரத் அவர்கள் கடைசியிலே வசியத்திலே எழுதி வைத்த வசியத்து எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. எனக்கு தெரியும், என்னை சார்ந்த என்னுடைய தோழர்களுக்கு தெரியும். மதரசாவிலே சரியான பாடத்திட்டத்தை நடத்துவதற்கு ஃபாசில் மாக்கவிகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கடைசியாக எழுதி வைத்த செய்தி எனக்கு தெரியும். ஒரு தொடர்பு இருந்தது. வாக்கியத்திலிருந்து அடிக்கடி அரபி ஹசரத் அவர்களுக்கு போன் வரும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே ஓதுகின்ற மாணவர்களை எல்லாம் வாக்கியத்துக்கு அனுப்புவதோடு மட்டுமல்லாமல் ஹசரத் அவர்கள், அரபி ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள் என்று ஷக்கூர் ஹசரத் அவர்களிடத்தில் சொன்னார்கள். வாக்கியாத் என்பது ஒரு மஜ்மஉல் மகான், அது ஒரு எல்லா கலைகளும் ஒன்று சேர கிடைக்கின்ற இடம். இமாமத்திற்கான தகுதி, பேச்சுக்கான தகுதி, எழுத்துக்கான தகுதி, எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வதற்கான தகுதியை உண்டு பண்ணி தருகின்ற மஜ்மஉல் மகான். எல்லா திறமையும் அங்கே கிடைக்கும். எனவே அங்கு செல்லுங்கள் என்று எனக்கு ஷக்கூர் ஹசரத் அவர்கள் வசியத்து செய்து வாக்கியாத்துக்கு அனுப்புகிற போது அரபி ஹசரத் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் என்று எனக்கு நினைவூட்டியதை நான் இன்றைக்கும் பசுமையாக நினைவு கூறுகின்றேன். அப்படி ஒரு தொடர்பை உடைய இந்த கல்லூரியிலே நான் இங்கே வந்து சில மணித்துளிகள் பேசுவது என்பது எனக்கு ஒரு கிடைத்த ஒரு பெருமை என்று நான் நினைக்கின்றேன். இந்த தொடர்பை அல்லாஹ் நிரந்தரமாக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே சனது இவ்வளவு பெரிய முயற்சிக்கு பின்னால் சனது இங்கே வழங்கப்படுகிறது. சனது பெறுகின்ற இளம் உலமாக்களிடத்திலே நான் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கின்றேன். நேரம் சுருக்கமாக இருக்கிறது. எனவே சுருக்கமான சில வார்த்தைகளை சொல்லுகின்றேன். கண்ணியத்திற்குரிய இளம் உலமாக்களே, உங்களுக்கு இங்கே சனது வழங்கப்படுகிறது. சனது என்பது சாதாரண ஒரு பேப்பர் என்று நினைத்து விடாதீர்கள். இது ஒரு கண்ணியமானது,
உங்களுக்கு கிடைத்த வெகுமானம், உங்களுக்கு கிடைத்த நிஅமத், இதில் பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. இங்கே சனதை வழங்குவதற்கு ஹஜ்ரத் குபலா அவர்கள் ஒரு பக்கத்திலே பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மறுமுனையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிடித்திருக்கிறார்கள். மறுமுனையிலே அல்லாஹ் அதை பிடித்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு வழித்தடம் தான் இந்த சனதி என்பதை மறந்துவிடக் கூடாது. வாரிசுகள் என்று சொன்னால், வக்கீல்கிட்ட போய் எனக்கு சொத்து வேண்டும் சொன்னால் வாரிசு சர்டிபிகேட் உண்டா என்று சொல்லுவார்கள். இல்லையானால் உன்னை வாரிசு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்பார்கள். அது போன்றுதான் நபிமார்களுடைய வாரிசு என்று நீ சொல்ல வேண்டுமானால் வாரிசு என்பதற்கான சர்டிபிகேட் இந்த சனது. இந்த சனது தான் உங்களுக்கு அந்த பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும். சமுதாய சேவகத்திற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் இதயத்தை போன்றவர்கள். அதா இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன் இதா ஸலுஅத் ஸலுஅல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ். கல்பென்று ஒன்று இருக்கிறது. அது சீர்திருந்தி விட்டால் எல்லா உறுப்புகளும் சீர்பெற்று விடும். அது சீர்கட்டு போய்விட்டால் எல்லா உறுப்புகளும் சீர்கட்டு போய்விடும். கல்புதான் மிக முக்கியமான உறுப்பு. நீங்கள் சமுதாயத்தினுடைய உறுப்புகளை போன்றவர்கள் உலமாக்களே. நீங்கள் திருந்தினால் சமுதாயம் திரும்பும். நீங்கள் சீர்கட்டு போய்விட்டால் இந்த சமுதாயம் சீர்கட்டு போய்விடும். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் இந்த சமுதாயம். மரம் எப்படியோ அப்படித்தான் பழங்கள், மலர்கள் எப்படியோ அப்படித்தான் மாலைகள், தனி மனிதர்கள் எப்படியோ அப்படித்தான் அவர்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயம். எனவே நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படித்தான் நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயம் இருக்கும். எனவே நீங்கள் உங்களை திருத்த வேண்டும், மற்றவர்களையும் திருத்த வேண்டும் என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற சாட்சி பத்திரம் தான் இந்த சனது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த சனது உங்களை நிலையாக நிற்க வைக்க வேண்டும். காற்றடிக்கின்ற திசைகளுக்கெல்லாம் தன்னை மாற்றிக் கொள்ளுகின்ற, எந்த கொள்கையும் இல்லாத, நிலைப்பாடு இல்லாத மனிதர்களாக நீங்கள் ஆகிவிடாமல் நிலையாக எல்லா காலத்திலையும் நின்றிலங்கக்கூடிய ஆளுங்களாக இருக்க வேண்டும். கிபிலாவை பார்ப்பதற்கு ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாலா பக்கம் அதிலே முள் இருக்கும். 2 முள் மிக முக்கியமாக இருக்கும். அதிலே கிபிலாவை பார்க்கின்ற ஒரு முள் இருக்கும். வடக்கு தெற்கிலே ஒரு முள் இருக்கும். கிபிலாவை காட்டுகின்ற ஒரு முள் இருக்கும். வடக்கும் தெற்குமாக இருக்கின்ற முள் அங்கும் இங்கும் அசைந்தாடினாலும் கூட கிபிலாவை காட்டுகின்ற முள் இருக்கிறதே, அது எப்போதும் கிபிலாவை காட்டிக் கொண்டே இருக்கும். மலை மீது கொண்டு போய் வைத்தாலும் அது கிபிலாவை தான் காட்டும். அதில் பாதாளத்திலே கொண்டு சென்றாலும் அது கிபிலாவை தான் காட்டும். நீங்கள் எப்படி படுத்தாலும் நிமிர்ந்தாலும் எந்த நேரத்திலையும் அது கிபிலாவை தான் காட்டும். அது ஒரே நிலையில் இருக்கிறது. என்று வளைந்து கொடுக்கின்ற சூழ்நிலை அதிலே இல்லை. அதே போன்றுதான் சரியத்தினுடைய சட்டங்களை எடுத்து விளம்ப வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்ற நீங்கள் எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே எதிர்நீச்சல் அடித்து சமுதாயத்தினுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்ற நீங்கள் எல்லா நிலையிலையும் நிலை தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுகின்றேன். யாரிடத்திலையும் வலிந்து பேசாமல் உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் சரியத்தினுடைய கருத்துக்களிலே அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே செய்யாமல் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய சரியான கருத்துக்களை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கின்ற ஆளுங்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அதற்காக வேண்டிய கொடுக்கப்பட்ட சனதுதான் இங்கே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் உங்களுக்காக எல்லோருமாக சேர்ந்து துஆ செய்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களுக்கு எல்லா வகையான சிறப்புகளையும் வழங்குவானாக. இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கின்றார்களோ பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், உறுதுணையாக இருந்தவர்கள்
அத்தனை பேருடைய ஈருலக வாழ்க்கையையும் அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலமாக்களுக்காக வேண்டி செய்த துஆ, நல்லல்லாஹு இம்ரான் சமிய மக்மாலதி ஃபவஆஹா வஅத்தாஹா கமா சமிஅஹா. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை மனனம் செய்து மற்றவர்களுக்கு கேட்டதின்படியே அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கின்ற ஆலிம்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை செழிப்பாக்கி வைப்பானாக, சிறப்பாக்கி வைப்பானாக என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கூறி வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.